தாத்தா ஆனந்தமா இருக்காரா? ஐயா இப்போ சொல்ல போறேயா, நான் இது மாதிரி நான் சரியா வந்து இந்த அளவுக்கு கண் பார்வை எல்லாமே இப்போ ஒன்ல ஓம் தாத்தா, ஸ்ரீ தாத்தா, சுரக்காய தாத்தா, ஐயா தாத்தா, ஆனந்த தாத்தா, அருள்வாய் தாத்தா. ஓம் ஸ்ரீமத் சுரக்காய சுவாமி. இன்றைய உலகில் பறந்து கிடக்கின்ற இந்த உலகத்தில் சித்தர்கள் தெய்வத்தின் ரூபமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தெய்வத்தை நேரடியாக கண்டதில்லை, சித்தர்களின் மூலமாக நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இதற்கு இன்றைய தினத்தில் உதாரணமாக பல சித்தர்களை சொல்லலாம். சீரடி சாய்பாபா போன்றவர்கள் இன்றைக்கு உலகத்தில் பிரசித்தி பெற்றவர்கள் இருக்கின்றார்கள். அருணகிரிநாதர், பட்டினத்தார், 18 சித்தர்கள் என்று உலக வரலாற்றில் பாடல்கள் பல உண்டு. அதன்படி நம்முடைய மூத்த சித்தர்களில் ஒருவராக நம்முடைய சுரக்காய் சித்தர் 400 ஆண்டுகளாக வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லுகின்றது. இன்றும் அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார். அவர் வாழ்ந்த விதம், யாசகம் செய்து பல இடங்களிலும் சென்று மருத்துவ சித்தராக வாழ்ந்திருக்கின்றார். இவரால் பலன் அடைந்தவர்கள் பலர் உலகத்தில் எல்லா இடத்திலும் இருக்கின்றார்கள், வசிக்கின்றார்கள், நல்ல வளமோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவருக்கு பல கோடி பக்தர்கள் இருந்தாலும் இவர் இன்றைய தினத்தில் இருப்பது போல் இவர் விளம்பர பிரியர் கிடையாது. தன்னை நாடி ஒருவருக்கு நன்மை செய்வதாக இவர் கருதப்படுகிறார்கள். நான் 18 ஆண்டுகளாக சித்தரிடம் சேவை புரிந்து கொண்டிருக்கின்றேன். அவருக்கு ஒரு வேலைக்காரனாகவும் அவரிடம் ஐக்கியமாகிவிட்டேன். அவருக்காக என் உயிர் மூச்சு உள்ளளவும் பணி செய்ய வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டு இந்த வில்லிவாக்கம் நாதமுனி அருகில் சவுத் ஐகோர்ட் காலனி 2ஆம் தெருவில் இவர் இங்கே வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றார் சித்தராக. இவர் பல இடங்களில் உலா வந்து இங்கே வந்து நிரந்தரமாக இருக்கின்றார். இவருடைய ஜீவசமாதி நாராயணவனத்தில் இருந்தாலும் அவர் அங்கு போகும்போதெல்லாம் இங்கே வந்து செல்கின்றார் என்றுதான் கருதுகிறேன் நான். ஆகவே இவர் சென்னை மக்களுக்காக இங்கே காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். யார் ஒருவர் இவர் மீது அதிக பற்றுள்ளவர்களோ அவர்களால் தான் இங்கே வர அவர் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் மீது பற்று கொண்டவர்கள் அனைவரும் தினந்தோறும் வந்து இவரை வந்து தரிசித்து போகிறார்கள். இவரை அனுதினம் வணங்குபவர்களுக்கு எல்லா வளமும் நல்லவும், நோயற்ற வாழும், குறைவில்லா செல்வமும், கல்வி செல்வமும், எல்லா வளமும் கிடைப்பதாக பலர் கூறுகின்றதை நான் கேட்டு உங்களிடம் நான் கூறுகின்றேன். இன்றைய தினம் நீங்கள் ஒரு அபிஷேக ஆராதனை பார்த்திருப்பீர்கள். அது உங்கள் மனதிலே எப்படிப்பட்ட அபிஷேகம் ஆராதனை என்று நீங்கள் கூர்ந்து கவனிக்கும் போது தெரியும். அதனால உங்களுக்கு இந்த காட்சியை தத்ரூபமாக எடுத்து இதுவரை இந்த காட்சிகளை யாருக்கும் அனுப்பியதில்லை. இன்று தாத்தாவுடைய உத்தரவின் பேரு அவருடைய சொல்லிருக்கிறக நான் என்னுடைய வேண்டுதலுக்கு அவருடன் கேட்டுக்கொண்டு இந்த காட்சியினை நான் தங்களுக்கு அளிக்கின்றேன். எல்லோரும் இந்த காட்சியை கண்டு அவரை தரிசித்து அவருடைய ஆசையை பெற்று செல்லுமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வர வேண்டிய முகவரி 8/2 சவுத் ஐகோர்ட் காலனி, 2nd ஸ்ட்ரீட், வில்லிவாக்கம், நாதமுனி அருகில். நன்றி, வணக்கம். தாத்தாவின் சித்தர் ஆசிரமம் இருக்குமிடம் வில்லிவாக்கம், நாதமுனி அருகில், சவுத் ஐகோர்ட் காலனி, 2nd ஸ்ட்ரீட், 2வது தெரு, 8/4. வில்லிவாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அருகிலே வரலாம். நாதமுனி தேட்டர் அருகிலே இருக்கின்றது. நீங்கள் வந்து தரிசித்து செல்லுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வருக வருக, அருள் பெற்று செல்லுங்க. ஓம் தாத்தா, ஸ்ரீ தாத்தா, சுரக்காய தாத்தா, ஐயா தாத்தா, ஆனந்த தாத்தா, அருள்வாய் தாத்தா. ஓம் சாமி, ஸ்ரீ சாமி, சுரக்காய சாமி, ஐயா சாமி, ஆனந்த சாமி, அருள்வாய் சாமி, சாமி சாமி. குருவடி சரணம், திருவடி சரணம், குருவடி சரணம், திருவடி சரணம், திருவடி சரணம், தாத்தா சரணம், தாத்தா சரணம். அன்பர்களே, ஆன்மீக நேயர்களே, இன்றைய தினம் இந்த காட்சியை பார்க்கின்ற அனைவருக்கும் தாத்தாவின் அருளாசி கிடைக்கும் என்று நித்தியபூர்வமாக நம்புகின்றேன். உங்களுக்கு அனைத்து நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ தாத்தா ஆசி புரிவார். அதோடு இந்த நிகழ்ச்சியை நான் அடிக்கடி யாருக்கும் வெளிப்படுத்துவதில்லை. என்னுடைய நண்பரும் நமக்கு இனிய நண்பருமான ஆன்மீக வெளிச்சத்தின் நிர்வாக இயக்குநருமான IS வைத்தீஸ்வரன் அவர்கள் வேண்டுகோளின்படி நான் அவருக்கு ஒப்புதல் அளித்து இந்த யூடியூப் சேனலில் வெளியிடுகிறேன்.
வேறு யாருக்கும் இந்த உரிமையை நான் கொடுத்ததில்லை. இவருக்காக இவர் கேட்டதன் பேரில் வேண்டுகோளுக்கிணங்க நான் அளித்திருக்கின்றேன். இந்த அனைவரும் பார்த்து அருள் பெற்று செல்லுமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.